வணக்கம். மகளிர் இட ஒதுக்கீட்டை அமல்படுத்துவதற்கான 131வது அரசியலமைப்பு சட்டத்திருத்த மசோதாவுக்கு லோக்சபாவில் 2 பங்கு ஆதரவு கிடைக்க வேண்டும். அது கிடைக்காததால் தோல்வியடைந்தது. பெரும்பான்மைக்கு 352 எம்பிக்களின் ஆதரவு தேவை என்ற நிலையில் மசோதாவுக்கு ஆதரவாக 298 எம்பிக்களும், எதிராக காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் 230 எம்பிக்களும் ஓட்டளித்தனர். லோக்சபா மற்றும் மாநில சட்டசபைகளில் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு வழங்க 2023 செப்டம்பரில் நாரி சக்தி வந்தன் என்ற சட்டத்தை மத்திய பிஜேபி அரசு இயற்றியது. எனினும் இது மக்கள் தொகை கணக்கெடுப்பு, தொகுதி சீரமைப்பு முடிந்த பின் தான் அமலுக்கு வரும். அதாவது 2029 தான் இது அமலுக்கு வரும். தற்போது நிலவரப்படி 2027 தான் மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆரம்பிக்கப்படும். அது முடிந்து தொகுதி மறுவரை முடியும் நிலையில் 2029 லோக்சபா தேர்தலில்தான் இந்த மகளிர் இட ஒதுக்கீட்டை அமல்படுத்த முடியும் என்ற கேள்வி எழுந்தது. இதில் விரைந்து செயல்பட வேண்டும் என்று முடிவெடுத்த மத்திய அரசு 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பு அடிப்படையில் மகளிர் இட ஒதுக்கீட்டை அமல்படுத்த திட்டமிட்டது. ஏனென்றால் முதலில் மகளிருக்கு இடஒதுக்கீட்டை அமல்படுத்த வேண்டும், 33% பெண்களுக்கு வழங்கலாம் என்று பிரதமர் மோடிஜி முடிவெடுத்திருக்கிறார். இது பெண்களுக்கு அவர் தரும் பரிசு. இதற்காக 131வது அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதா, தொகுதி மறுவரை மசோதா, யூனியன் பிரதேச சட்ட திருத்த மசோதா ஆகியவற்றை நிறைவேற்றி முதலில் முடிக்க வேண்டும் என்ற நோக்கில் காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளின் கடும் எதிர்ப்புக்கு இடையே பார்லிமென்ட்டில் சிறப்பு கூட்டத்தொடர் நேற்று நடைபெற்றது. இதில் முதல் நாளில் லோக்சபா இடங்களின் எண்ணிக்கையை இப்போது 543 இருக்கிறது. இதில் இருந்து 850 ஆக அதிகரிக்க வழி செய்யும் 131வது அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதா லோக்சபாவில் அறிமுகம் செய்யப்பட்டு விவாதம் நடைபெற்றது. இந்த மசோதா மீதான விவாதத்தில் காங்கிரஸ் சேர்ந்த எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி பேசியதாவது: தொகுதி மறுவரை செயல்படுத்துவதற்காக மகளிர் இட ஒதுக்கீடு மசோதா என கூறி 131வது அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதாவை மத்திய அரசு ஒரு கருவியாக பயன்படுத்த பார்க்கிறது. இது மகளிர் மசோதா அல்ல. இதற்கும் பெண்கள் அதிகாரம் அளித்தலுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. பெண்கள் இட ஒதுக்கீடு மசோதா 2023 நிறைவேற்றப்பட்டுவிட்டது. தற்போது அரசு முன்மொழிந்துள்ளது தொகுதி மறுசீரமைப்பு தான். இது நாட்டின் தேர்தல் வரைபடத்தையே மாற்றியமைக்கும் முயற்சி. அரசின் இந்த நடவடிக்கை தேச விரோத செயலுக்கு சற்றும் குறைவானதல்ல. இதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். இந்த மசோதா பெண்களுக்கானது அல்ல. இதில் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பைச் சேர்ந்த பெண்களுக்கு இடம் இல்லை. பிற்படுத்தப்பட்ட பட்டியலின மக்களின் அதிகாரத்தை பறிக்க வேண்டும் என்பதுதான் அரசின் நோக்கம். இந்த மசோதாவை நிறைவேற்ற முடியாது என்பது அரசுக்கு தெரியும். ஆனாலும் பெண்களுக்கு ஆதரவானவர்கள் என்று செய்தியை பரப்ப பிரதமர் மோடி முயற்சிக்கிறார். ஜம்மு காஷ்மீரை எப்படி அதிகாரமற்றதாக மாற்றினாரோ அதுபோல் அனைத்து மாநிலங்களையும், குறிப்பாக தென் மாநிலங்களை அதிகாரமற்றமாக மாற்ற முயற்சி நடக்கிறது என்று கூறி காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் வெளிநடப்பு செய்தனர். மகளிர் 33% இடஒதுக்கீடு, தொகுதி மறுசீரமைப்பு அனைத்தும் தோல்வியுற்ற அரசியல் களத்தில் இருந்த மகளிர் 33% நமக்கு கிடைத்தால் தாங்களும் மந்திரி ஆகலாம் என்ற கனவை தகர்ந்தது கண்டு
மிகவும் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார். மகளிர் விடியல் என்பது பேச்சுக்கு மட்டும்தானா என்று கோபத்தில் இருக்கிறார்கள். இடஒதுக்கீட்டை எதிர்த்த எதிர்க்கட்சிகளைக் கண்டு பெண்கள் மிக கோபத்தில் இருக்கிறார்கள். இப்போது இவர்கள் பெண்களுக்கு எதிரான எதிர்க்கட்சிகள் என்று முத்திரை குத்தப்பட்டு உள்ளார்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.